வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள பணப்பலன்களை அரசு வழங்க வேண்டும். அண்ணா தொழிற்சங்க பேரவையின் போக்குவரத்து பிரிவு வலியுறுத்தல். ஆகஸ்ட் 19 வெளியான மிக முக்கிய தகவல். அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவு மற்றும் அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏ மற்றும் இதர பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் தனியார் ஓட்டலில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் போக்குவரத்து பிரிவு மற்றும் அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரும் 27/8/2024 நடைபெறுவதை முன்னிட்டும் அண்ணா தொழிற்சங்க பேரவை அரசுக்கு 29/8/2023 அன்று வழங்கப்பட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திடவும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏ மற்றும் இதர பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் பேரவைத் தலைவர் தாடி மா இராசு தலைமையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவுச் செயலாளர் எஸ் பழனி வரவேற்புரையாற்றினார். இக்கூட்டத்திற்கு 20க்கும் மேற்பட்ட கூட்டமைப்பு சங்கங்கள் கலந்து கொண்டன. மேலும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் தலைமையில் அரசியல் கட்சி சார்புடைய சங்கங்களான தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை, நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்கம், திரிவிகா தொழிற்சங்க பேரவை, தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கம், JDLF டாக்டர் PR அம்பேத்கர் தொழிலாளர் தொழிற்சங்கம், மனித உரிமை கழகம், போக்குவரத்து தொழிலாளர் பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் நலச்சங்கம், நாம் தமிழர் தொழிலாளர் பேரவை, SC/ST தொழிற்சங்கம், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நலச்சங்கங்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் DA மீட்பு குழு சங்கங்கள் மற்றும் தோழமை சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கங்கள் கலந்து கொண்டனர். இது போன்ற டிஎன்எஸ்டிசி அப்டேட்டுகளை, நோட்டிஃபிகேஷன்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.